ஹாய் நண்பர்களே. இருவாமா இருவாமா. ஹாய் நண்பர்களே, வாங்க ரப்பர் எடுப்பது வாங்க நண்பர்களே, வணக்கம். இதை பாருங்கள், இதுதாங்க ரப்பர் தோட்டங்க. இதில் ஒரு ரப்பர் மரத்தில் நாங்கள் அது ரப்பர் பால் எடுப்பது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது அவங்க எடுத்ததுங்க. எடுத்துட்டு அது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் அடுத்து எப்பயுமே நம்ம ரப்பர் எடுக்க முடியாது. இது ரப்பர் அதுக்கு ஒரு டயர் இருக்குது. அந்த டயத்தில் தான் இதை எடுக்கணும். அப்போ தான் பால் கூடுதல் நமக்கு கிடைக்கும். இப்போ உணக்க சமயத்தில்னா உணக்க சமயம்னு சொன்னால் வெயில் டயத்தில் நண்பர்களே, சும்மா உங்கள்கிட்ட நான் இதை காமிக்கிறதுக்காக வேண்டி இதை நான் இந்த இதில் எடுக்கிறேன் நண்பர்களே. இதுக்கு அவங்க ஒரு ஆக்கருவா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆக்கருவாவில் அப்படியே நல்லா மூர்ச்சி உள்ளதாக இருக்கும். அந்த இதில் 2 சைடும் அப்படியே சருண்டு இழுத்து விட்டாக்க அப்படியே அது போல் செதுக்கி விட்டுரு நண்பர்களே. இப்போ நான் அருவா நான் தேங்காய் வெட்ட போன இடத்துல என்னுடைய தென்னை மரம் ஏறி தேங்காய் வெட்டுற அருவாட்டில் இப்போ உங்களுக்கு செதுக்கியிருக்கேன். அதுக்கு இந்த ஆயுதம் அதுக்கு தேவையில்லை. அது சும்மா ஒரு ஆக்குருவா போல் ஒரு சின்னதாக தெரியுங்க. ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அது அப்படி அந்த சைடு இந்த சைடு நம்ம அப்படி விட்டோம்டா, கிழித்து அந்த பழைய இதை எடுத்து பட்டையை கலப்பி விட்டுட்டோம்டாக்க அதிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அது ஒரு ஓடை செஞ்சு விடுவோம். ஒரு ஓடையில் எப்படி நமக்கு வெள்ளம் தண்ணி மழை பெஞ்சு எப்படி 2 கரையை தொடாமல் இந்த பக்கம் தண்ணி வருதோ அது மாதிரி தான் நண்பர்களே நம்ம அதை செய்வோம். இப்போ அதை நான் 2 பக்கம் கிழிச்சிக்கிறேன் பாருங்கள். அது 2 பக்கம் கிழித்து அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அது இப்போ உணக்க டைமில் அதனால் பால் கொஞ்சம் கம்மியாக வரும். இருந்தாலும் உங்கள்கிட்ட நண்பர்களுக்கு நம்ம காமிக்கணும்ல, ரப்பர் எதில் உண்டாகுது, எதில் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான் நண்பர்களே இதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக காட்டுறேன். நான் அதை பாருங்கள். நான் அப்படியே சைடில் 2 பக்கம் அந்த சைடு இந்த சைடை நம்ம அருவாளை கொண்டு அந்த முனி மூக்கில் நம்ம கிழிச்சு எடுக்கணும் நண்பரே. அதை பாருங்கள், அப்படி எடுத்து அந்த பழைய பட்டையை அந்த இதை உணங்கினது காஞ்சது அந்த சைடு இருக்கிறது பூரா இப்போ காஞ்சிருக்கும். அது நம்ம கொஞ்சம் பதப்படுத்தி அந்த எடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக நம்ம எடுத்து செதுக்கி விட்டோம்டா. செதுக்கி விடும்போது அந்த இதிலிருந்து அப்படியே பால் ஊற ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே. அது ஊற ஆரம்பித்து நம்ம அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளத்தில் தான் நண்பர்களே அந்த கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டும் மரத்தில் ஒழுகாமல் அந்த வாய்க்காவலியே வரும் நண்பர்களே. அந்த வாய்க்காவலி வரும்போது கீழே ஒரு சின்ன தகடு அதில் மரத்தில் குத்தி அதில் கீழே வச்சுட்டு அந்த இதுலேருந்து கீழே வடிஞ்சு கீழே ஒரு சிரட்டை நண்பர்களே. முதலாம் ஆரம்பத்தில் சிரட்டை இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த மடியே சைஸாக வெளியே அது ரத்தம் வர்றது மாதிரி வருது பாருங்களா. அந்த மாதிரி தான் நம்ம சிரட்டையை அந்த கீழே வைப்பாங்க. சிரட்டையை வச்சு ஒரு இதில் கட்டி வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு இதாக ஏற்பாடு பண்ணி கீழே இருக்குது சிரட்டை மாதிரி. அந்த இதை கீழே ஒரு இதை வச்சு கட்டி விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக நம்பிடும் நண்பர்களே. இப்போ செதுக்கி விட்டுறோம்ல, செதுக்கி விட்டு நம்ம நாளை காலையில் வரணும் நண்பர்களே. நாளை காலையில் வந்தோம்னா அப்படி இது நிறைய ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு வாளியை கொண்டு அந்த வாளியை எடுத்து தொடச்சி ஊற்றிக்கிட்டு திருப்பி அது மாதிரி நம்ம இப்போ கல்லுக்கு எப்படி செதுக்கி விட்றோம், அதை கல் பானைக்கு நம்ம மேலே போயிட்டு கல்லுக்கு அந்த பாலையை எவ்வளோ சார்பாக அப்படியே சைஸாக சின்னதாக அப்படியே செதுக்கி விட்றோமோ அது மாதிரி திருப்பி லேசாக காயப்படுத்தி நம்ம விட்டுட்டு அந்த பால் எடுத்துக்கு வந்துடும் நண்பர்களே. இப்படி தான் தினந்தோறும் அந்த மழை சமயத்துலேயும் ஆகாது, நல்ல வெயில் சமயத்துலேயும் ஆகாது நண்பர்களே. இதில் பார்த்தீங்களா அந்த தகுடில் அதவே குத்தி அதே மரத்துலேயே குத்தி அதில் அரைஞ்சி விட்டோம்னா அதில் நின்றுக்கிறேன். அதுலேருந்து பாருங்கள் அந்த பால் வடியுது பாருங்கள். அந்த இதில் வடிஞ்சு அது மூலிமா
கீழே வந்து சிரட்டை இருக்குங்க பாருங்கள், அந்த அந்த வடிதுங்களா அப்படியே வந்து கண்ணீர் மாதிரி வடியும். இப்போ வந்து உணக்கல்ட்ட வெயில், அதனால் இப்போ வந்து கம்மியாகத்தே வடியும். உங்களுக்கு மழை இது ஆகிருக்கும்போது அந்த பருவத்தில் நம்ம இந்த கார்த்திகை மார்கழியோடு அதை நிப்பாட்டிடணும். நம்ம கார்த்திகை மார்கழியோடு நிப்பாட்டிட்டோம்டா அப்புறம் தை மாசி பங்குனி சித்திரை ஆனி மாதம் வரைக்கும் அதை நிப்பாட்டிடணும் நண்பர்களே. அதை நிப்பாட்டிட்டு அப்புறம் ஆடிக்கு மேலே இந்த மாதிரி பண்ணோம்டா 2 பக்கம் ரேஸாக பிளேடு போல் அப்படியே அந்த மரத்தில் நம்ம கோடு போட்டாலே போதும் நண்பர்களே. நம்ம பப்பாளியில் பாருங்களேன், பப்பாளி காயை ரேஸாக அந்த பிஞ்சு காயை வந்து ரேஸாக ஒரு கம்பியோ ஒரு குச்சியோ இதோ விட்டு ரேஸாக நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்கள். அப்போ அதில் எப்படி அப்படியே ரத்தம் கணக்கு அப்படி அது மாதிரி தான் நண்பர்களே இதில் வரும். இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, அப்படியே நம்ம இப்போ போட்டோம், இந்த இப்போ சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் இது மழை காலத்தில் இதில் வந்து அந்த வெயில் காலம் இல்லாமல் நம்ம வந்து அதோட அந்த டைம் எப்போ நம்ம எடுக்கிறோமோ ஃபால் சீசன் எப்போயோ அந்த டயத்தில் நம்ம வச்சோம்டா இந்நேரம் நம்ம அப்படி சரசரன்னு நம்ம ரத்தம் சொட்டு சொட்டாக எப்படி வடியுதோ அது மாதிரி இது வந்து ஒரு வகை தான். அதுக்கு பால் மரத்துக்கு வந்துட்டு இது ஒரு வகை ரத்தம் தான். நமக்கு வந்து மனிதனுக்கு வர்றது வந்து காயப்பட்டால் எப்படி ரத்தம் சொட்டுதோ அது மாதிரி தான் நண்பர்களே. இது என்ன பாருங்கள், சிரட்டை, அதான் சிரட்டை, அதில் இருந்தால் சொட்டு வடியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு அதில் வச்சு விட்டோம்னா அதிலிருந்து சொட்டு சொட்டாக வடிஞ்சு நாளை காலையில் வந்து பார்க்குறம்போது அந்த சிரட்டையை நம்பியிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து ஊற்றிக்கிட்டு ஒரு வாளியில் எடுத்து கொண்டு போய் என்ன செய்யணும், ஒரு தட்டு இருக்குது நண்பர்களே. நம்ம அந்த அல்வா போட்டு வைக்கிறோம் பாருங்களா, அல்வா எப்படி நம்ம கிண்டிட்டு ஒரு இதில் வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி வைக்கிறோம், அது எப்படி உறைஞ்சி இருக்குது, அது உறைஞ்ச பின்னாடி தானே நம்ம பீஸ் போட்டு எடுத்து அப்படியே அல்வான்னு எடுக்கிறோம். அது மாதிரி தான் நண்பர்களே.